सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते। कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणाय समर्पयामि। ॐ तत्सत्। जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण माँ। जय श्री कृष्ण सर जी। जय श्री कृष्ण जी, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण जी. जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण மா. जय श्री कृष्ण. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆரத்தி பார்க்க கிடைச்சது, ரொம்ப நல்லா இருந்தது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. யாரோடதுதான் தெரியல, பட் सुभाषिनी जी सर। ஓ பியூட்டிஃபுல். தேங்க்ஸ் a lot. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जयंती जी சொல்றீங்களா? यस मा। जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी. ओके। अंतकाले च मामेव स्मरन् मुक्त्वा कलेवरम् यः प्रयाति मद्भावम् मद्भावै याति नास्त्यत्र संशयः। अनन्यचेता सततै यो मा स्मरति नित्यशः तस्याः सुलभः पार्थ नित्ययुक्तस्य योगिनः। பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சுதி கூட ரொம்ப அழகா இருக்கு. ட்ரை பண்ணி பாக்குறேன். எனக்கு சுத்தியோட பாடி இருக்கனா? கிரேட். கிரேட். நிஜமாவே நல்லா இருந்தது. இந்த சுதி நல்லா இருந்தது. ஒரு 9வது அத்தியாயத்துல இருக்கும். சுத்தி வருது குருஜி, ஒரே மாதிரி வரமாட்டேங்கிறது. பரவாயில்ல, பகவான் சொன்னது தானே. அவ்வளவுதான். நீங்க ஓகே சொல்லிட்டேன்னா கிருஷ்ணர் ஓகே சொன்ன மாதிரி. எப்பவுமே குருஜி என்ன சொல்றாங்களோ அதுதான். குருஜிக்கு பிடிச்சு போச்சு போறோம். 9வது அத்தியாயம் இன்னையோட 33 ஸ்லோகங்கள் முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு ஸ்லோகம் பாக்கி இருக்கும். பக்தி யோகம் பத்தி, பக்தி யோகத்துக்கான ஃபவுண்டேஷன் இந்த அத்தியாயம். இது அப்படியே கண்ணு மூடிண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கிற பகவான், அப்படியே நம்ம கடைபிடிச்சிட்டா அப்புறம் இந்த பக்தி யோகத்துல, பக்தி மார்க்கத்துல இறங்கிட்டோம்னா அப்புறமா நமக்கு கவலையே இல்லை. பிரேயர் நான் சொல்றேன், அதுக்கப்புறமா சுஜாதாஜி நீங்க கண்டினியூ பண்ணலாம். अनन्या चिन्तयन्तो मां ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्। पत्रं पुष्पं फलं तोयं यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्त्युपहृतमश्नामि प्रयतात्मनः। जय श्री कृष्ण। अनन्याश्चिन्तयन्तो मां ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्। येऽप्यन्यदेवता भक्ता यजन्ते श्रद्धयान्विताः तेऽपि मामेव कौन्तेय यजन्त्यविधिपूर्वकम्। अहं हि सर्वयज्ञानां
भोक्ता च प्रभुरेव च न तु मामभिजानन्ति तत्त्वेनातश्च्यवन्ति ते यान्ति देवव्रता देवान् पितॄन् यान्ति पितृव्रताः भूतानि यान्ति भूतेज्या यान्ति मद्याजिनो पत्रं पुष्पं फलं तोयं यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्त्युपहृतमश्नामि प्रयतात्मनः यत्करोषि यदश्नासि यज्जुहोषि ददासि यत्तपस्यसि कौन्तेय तत्कुरुष्व मदर्पणम् शुभाशुभफलैरेवं मोक्ष्यसे कर्मबन्धनैः सन्न्यासयोगयुक्तात्मा विमुक्तो मामुपैष्यसि समोऽहं सर्वभूतेषु न मे द्वेषोऽस्ति न प्रियः ये भजन्ति तु मां भक्त्या मयि ते तेषु चाप्यहम् अपि चेत् सुदुराचारो भजते मामनन्यभाक् साधुरेव समन्तव्यः सम्यक् व्यवसितो हि सः மோசமான நடத்தை கொண்டவராக இருந்தாலும் என்னை முழுமனதாக வழிபாடு செய்தால் நான் அவரை மகானாக கருதுவேன். ஏனென்றால் அவர் சரியான தீர்மானம் செய்திருக்கிறார். இங்க வேர்டு தீர்மானம் தான் ரொம்ப முக்கியம். அவ நடத்தை இங்க எங்கேயும் இருக்கலாம், ஆனா அவரோட தீர்மானம் ஒண்ணு, அனன்ய பாவம், வேற எதையுமே இல்லாம பஜதே தொழுதுறான், வழிபாடு பண்றான். அந்த மாதிரியான துராச்சாரவா இருந்தாலும் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல அதை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா கிளாரிஃபை பண்றார். 31வது ஸ்லோகம். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா ஷஷ்வச்சாந்தின் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. க்ஷிப்ரம் உடனே, பவதி ஆவார், தர்மாத்மா மகானான ஆத்மா, சஸ்வத் நித்தியமான, சாந்திம் சாந்தி, நிகச்சதி அடைவார். கௌந்தேய அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற. பிரதிஜானீஹி அறிவிக்கிறேன், ந மே இல்லை மே என், பக்த பக்தன், பிரணஷ்யதி அழிவது. அவர் ஒரு நொடியில் உடனே மகானாவார் மற்றும் நித்திய சாந்தி அடைவார். நான் அறிவிக்கிறேன், என் பக்தன் என்றும் அழிய மாட்டார். இல்ல, இந்த பிரதிஜானீஹி அப்படிங்கிற வேர்டு சில புக்ஸ்ல படிச்சிருக்கேன். நீ அறிவிப்பு செய் அப்படின்னு கௌந்தேய அர்ஜுனன் சொல்ற மாதிரியும் நான் கேட்டிருக்கேன். சில புக்ஸ்ல நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு இருக்கு. ரெண்டு விஷயமா பார்த்தாலும் பகவான் தன்னையும் அர்ஜுனன்கிற தன் பக்தனையும் தனியா பார்க்காம, நானாவது ஏதான்னு சொல்லி மாறிடுவேன், பக்தன் மாற மாட்டான், பக்தன் வாக்கு மாறாம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு அர்ஜுனனே நீயே சொல்லு அப்படின்னு சொல்ற மாதிரியும் சில பேர் சொல்றார். சில இடத்துல நான் அறிவிக்கிறேன் அப்படிங்கிற. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, என் பக்தன் என்றும் அழிய மாட்டார்.
ஒவ்வொரு சரணமா பார்க்கலாம். க்ஷிப்ரம் க்ஷி, அது இக்கு ஷ ரெண்டு இருக்கு. க்ஷிப்ரம் பவதி, மூணுமே குறில் எழுத்துகள். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, தர்மா ரபார் கொடுத்து धर्मात्मा, मात्मा मामे लागात करते मात्मा, शश्व शश्व श में लागात करते शश्वच्छा, वच्छा व में लागात शश्वच्छान्ति, छान्ति छा में लागात करते शश्वच्छान्तिन निगच्छति, निगच्छ ग में लागात करते निगच्छति कौन्तेय प्रति, कौन्ते औन्ते औ मेला ஒரு ஆகாத் கொடுத்து कौन्तेय प्रति, यप्र य मेला आघात கொடுத்து यप्रति जानीहि, जानी ரெண்டுமே நெடுல் எழுத்துகள், இறுதி சொல்லணும்னா ஹி ஷார்ட் ஆயிடும். प्रति जानीहि न मे भक्त प्रणश्यति, न मे भक्त मे नडल எழுத்து न मे भक्त प्रणश्य, भक्त भ में लागात करते भक्त प्रणश्य, प्रणश्य न இல்ல ரண பிரணஷ்ய நஷ்ய, அந்த ந எங்க மடிச்சிருக்கோ அங்கேயே மடிச்சு வச்சிருந்து இஷ் சொன்னா கரெக்டா இருக்கும். प्रणश्यति, यति प्रणश्यण में लागत करते प्रणश्यति. श्वेता जी. क्षिप्रं भवति धर्मात्मा शश्वच्छान्तिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि न मे भक्त प्रणश्यति. क्षिप्रम भवति धर्मात्मा, क्षिप्रम அதாவது நம்ம சொடுக்கிறோம் இல்லையா, அந்த டைம்ல அந்த ஒரு மொமெண்ட்ல அத்தனை டைம் கூட எடுக்க மாட்டேன் நான். இவ்வளவு ஒரு பகவான் எவ்வளவு ஒரு கருணை இருந்தாருன்னா, இந்த மாதிரி பாவம் பண்றவா துராச்சாரம் பண்றவா அவளை பத்தி சொல்ற. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, ஒரு நிமிஷத்துல நான் அவரை ஒரு துளி நிமிஷத்துல ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல அவரை தர்மாத்மாவா ஆக்கிடுவேன். தர்மத்தின் ஆத்மா மகான், தர்மத்தை காக்கும் மகான் ஆக்கிடுவேன் நான். எவ்வளவுதான் பூஜை பரஸ்காரம் பண்ணா கூட அதுக்கு அந்த பலன் கிடைக்காது. ஆனா என் மேல பக்தி இருக்கிறவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட்ல, ஒரு நொடியில நான் அவரை தர்மாத்மா ஆக்கிடுவேன். ஏன்னா நிறைய பூஜை புனஸ்காரம் பண்றவாள்லாம் அவளுக்கு ஒரு ஆசை, ஒரு காமம், இந்த உலகத்து மேல ஒரு ஆசை, ஸ்வர்கலோகத்து மேல ஒரு ஆசை, அதை வச்சுன்னு பண்றவா. ஆனா அந்த யாரு தீர்மானமா பாபம் பண்ணவா கூட தீர்மானமா பக்தியில தான் இருப்பேன், பக்தியில இருப்பேன்னா என்ன, என்னில் பகவானையும் பகவானை என்னிலும் பார்த்துட்டு எல்லாமே பகவான், என்னோட கர்மம், என்னோட எதெல்லாம் நான் செயல் பண்றேனோ அதெல்லாம் பகவானுக்கு அப்படின்னு அர்ப்பணம் பண்றவாளை பத்தி சொல்றது. வெறும் ஈஸ்வரனை தவிர வேற எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. சாஸ்வதமா இருக்கிறது, அழியாதா இருக்கிறது, அக்ஷரமா இருக்கிறது பகவான் தான். அந்த பகவான் மேல முழு மனசையும் கொடுத்துட்டு எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்றவாளை பத்தி சொல்றார். அவ எவ்வளவுதான் பாவம் பண்ணியிருந்தாலும் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, உடனே அவளை தர்மாத்மாவா பவதி பண்ணிடுவேன். ஏன்னா அவளோட பாவங்கள் எல்லாம் கழிஞ்சு போயிடுது. சஸ்வச்சாந்திம் நிகச்சதி. பூஜை புனஸ்காரம் பண்ணி நமக்கு வர நல்ல இதெல்லாம் சுகானுபாவங்கள்லாம் அதெல்லாம்
வந்துட்டு போயிடும். நிரந்தரமான ஒரு சாந்தி கிடைக்காது. நிரந்தரமான ஒரு சாந்தி கிடைக்குன்னா பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணும். சோ வந்து ரொம்ப துராச்சாரமா இருந்தாலும் அவர் தன்னை மாறி, அதுக்கு 4-5 விஷயம் சொன்னோம். வால்மீகி மாதிரி மாறலாம். நமக்கே ஏதான ஒரு நம்ம வாழ்க்கையில ஏதாவது நடக்கிறது, அது நம்மள மாத்தலாம். குரு வந்து நம்மள மாத்தலாம். அந்த மாதிரி மாறினவா ஒரு நொடியில வாழ தர்மாத்மாவே அவளுக்கு சாஸ்வத் சாந்தி நிகச்சதி. சாஸ்வதமான சாந்தி கிடைக்கும். ஏன்னா பகவானோட இருக்கிறது தான் சாஸ்வதமான சாந்தி. கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. என்னோட பக்தனா இருக்கிறவன் என்னைக்குமே விழமாட்டான். பகவான்கிட்டயே முழு மனசோட இருக்கிறவா, முழுசா தன்னை அர்ப்பணம் பண்ணவாளுக்கு என்னைக்குமே அவ விழமாட்டா. ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து, இந்த உலகத்துல இருக்கிற விஷயத்தோட நம்மளையே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு, நம்ம இந்த உலகத்தோட ஒரு 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 மனிதன், நம்ம உலகத்தினாலதான் நம்ம வந்திருக்கோம். உலகத்துல நடக்கிறத வச்சுதான் நமக்கு இது நல்லது இது கெட்டது நடக்கிறதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம விழுந்துடுறோம். ஆனா பகவான் தான் எல்லாம், இதெல்லாம் நடக்கிறதோ பகவானோட செயல். இதுல பகவான்கிட்ட நம்ம முழு நம்பிக்கையோட நம்மளோட எல்லாத்தையுமே அர்ப்பணம் பண்ணிடும். பகவானே எப்பொழுதுமா அனன்யா சிந்தமா இருக்கட்டும். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு என்னைக்குமே ஒரு குறை இருக்காது. சோ இந்த மாதிரியான ரொம்ப பாவம் பண்றவாளுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப நல்ல இடம் கிடைச்சதுன்னா, நல்லா இருக்கிறவள் வந்து பாவிகளா மாறிடலாமான்னு அப்படின்னா அதுவும் மாற மாட்டா. பக்தியா இருக்கிறச்ச அவளுக்கு வந்து மாற்றலே கிடையாது. ஏன்னா பகவான் தான் அவளை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் தாங்குறேன் அப்படிங்கிறவ வந்து பக்தனை எப்பொழுதுமே துராச்சாரமாக்க முடியும். துராச்சாரமா இருக்கிறவா பக்தால மாறலாமே தவிர பக்தர்கள் வந்து துராச்சாரவா மாற மாட்டா. ஒரு பக்தனுக்கு வந்து என்னைக்குமே விழிவு கிடையாது. ஏன்னா அவன் எப்பொழுதுமே அவ வந்து பகவான்கிட்ட லயிச்சுன்னு இருக்கிறதுனால. ஆனா 18வது அத்தியாயத்துல பகவான் வந்து அர்ஜுன்கிட்ட சொல்றார், அத்தச்சேத்வமஹான் அகங்காரண்ண ஸ்ரோஷ்யசி வினக்ஷ் வினக்ஷ்யசி. உனக்கு வந்து அகங்காரம் வந்துருச்சுன்னா நீ விழுந்துருவ அப்படிங்கிறார். ஆனா 4வது அத்தியாயத்துல பகவான் வந்து அதே அர்ஜுனனை பக்தோசிமே சகா சேதி, நீ என்னோட பக்தன் அப்படிங்கிறார். அப்படின்னா பக்தனா இருக்கிறவன் வந்து விழுந்துருவாளா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். பக்தனா இருக்கிறது எப்ப விழுவோம்? அவனோட அகங்காரம் அவனை வந்து இந்த பகவான்கிட்டேருந்து அகங்காரம் தான்கிற ஒரு விஷயம் மேலோங்கி வந்து தான் தனி பகவான் தனி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஆளுக்கு தான் இந்த மாதிரி விழிவு வரலாம். ஆனா பக்தனுக்கு வந்து எப்பொழுதுமே விழ முடியாது. ஒரு பக்தன் வந்து ஒரு குழந்தை மாதிரி, ஒரு தாய்க்கு எப்படி ஒரு குழந்தையோ அது மாதிரி, ஒரு தாய் தன்கிட்ட இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் சமமாக ஒரு அன்பு காண்பா. ஏன்னா அந்த குழந்தை வந்து அந்த தாய் மேல அவ்வளோ ஒரு டிபெண்டா இருக்கு. எல்லாமே தாய் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த தாயும் அதுக்கு வந்து முழு கவனம் கொடுத்து முழுசா அதை விழாம பார்த்துப்பா. யோகக்ஷேமம் வகாமியம், எல்லாத்தையும் தாங்கிப்பார் பகவான். அதே மாதிரி தாய் இருந்து அந்த குழந்தைய விழாம தாங்கிட்டே இருப்பா.
அந்த குழந்தை எங்கேயாவது நடந்திருந்தாலும் அந்த தாயோட மனசுல அது எங்கேயோ போயிட்டு இருக்கே ஓடி போய் பிடிப்பா. ஏன்னா அந்த குழந்தை வந்து அப்படியே தாய் தான் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கு. அதான் தாய் தான் உலகம் அந்த பருவத்துல இருக்கறச்ச. சோ அந்த மாதிரி பகவானும் ஒரு பக்தனை என்னைக்குமே விட மாட்டா. ஏன்னா பக்தன் முழுசா எல்லாமே நான் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறச்ச எப்படி அவர் விடுவார்? கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. ஏன்னா பக்தருக்கு மேல அவ்வளவு அன்பு பகவானுக்கு. பாகவதத்துல ஒரு ஸ்லோகம், அகம் பக்த பராதீனோ யஸ்வதந்திர இவத்விஜ சாதுபிர் கிரஹஸ்தாத்யோ பக்தை பக்தா ஜனப்பிரிய அப்படின்னு துர்வாசர்கிட்ட அவர் சொல்றார். த்விஜ, நான் வந்து முழுசா பகவான் சொல்ற நான் எல்லாமே என் பக்தன் மேல நான் சுதந்திரமா இல்ல, பக்த பராதீனோ பக்தனுக்கு அடிமையா இருக்கேன். என் பக்தர்கள்லாம் என்ன அவ்வளவு அன்பு காமிக்கிறச்ச அவளுக்கு அவ பக்தை பக்தா ஜனப்பிரிய. என் மனசு மேல அவளுக்கு தான் முழு கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிற. அதனாலதான் பகவான் சொல்ற கௌந்தேய பிரதிஜானி நமே பக்த பிரணஷ்யதி. என்னோட பக்தன் என்னைக்குமே கீழ மாட்டான் அப்படின்னு ஒரு கேரண்டி. சோ அவ்வளவு ஒரு கருணாமூர்த்தியான இந்த பகவான் எந்த மாதிரியானவா இருந்தாலும் எவ்வளவுதான் பாவம் பண்ணிருந்தாலும் பக்தன் ஆயிட்டானா பக்தனுக்கு அவர் அடிமை ஆயிடும். க்ஷிப்ரம் பவதி பரமா. அதை நினைச்சு நினைச்சு பார்த்து நான் மதிச்சிருவேன். இந்த ஸ்லோகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லோகம். க்ஷிப்ரம் பவதி. நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம், ஐயோ இவ்வளவு நம்ம பாவம் எல்லாம் பண்ணிருக்கோமே வாழ்நாள்ல. நிறைய பேர் சொல்றா நான் வாழ்நாள் முழுக்க பாவம் பண்றேன், என்ன பகவான் மன்னிப்பரா அப்படின்னு. பகவான் இங்க சொல்றார், ஒரு நொடியில நான் அவனை மன்னிச்சுட்டு என்னோட ஆக்கிடுவேன், எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணு. நம்ம வந்து எவனோ ஒருத்தன் எனக்கு வந்து 10ஆம் கிளாஸ்ல என்கிட்ட வந்து ஏதோ ஒண்ணு பண்ணாங்கிறத அவனை மன்னிக்க முடியறது இல்லை நம்மளால இன்னைக்கு. சின்ன பையனா இருக்கிறச்சே என்கிட்ட இது திருடின்னு போனானே அந்த பையனை இன்னைக்கும் மறக்க முடியாம இருக்கு. நம்மள வாழ்நாள் நம்மள யாரு கெடுத்திருக்காளோ அவளை நம்மளால என்னைக்குமே மன்னிக்க முடியறது இல்ல. நிறைய பேருக்கு தன்னோட மாமனார் மாமியார் எல்லாம் ஜென்மம் முழுக்க மறக்க முடியறது இல்ல. அவ என்ன பாவம் பண்ண, அவ ஏதோ பண்ணிருக்கா, அதை வச்சு நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அவ அந்த சமயத்துல ஏதோ பண்ணிருக்கா. ஆனா பகவான் சொல்ற எந்த மாதிரியான ஒரு பாவமா இருந்த பாவம் பண்றவனா இருந்தாலும் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. சோ நமக்கு எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கு. நம்ம எல்லாரும் இந்த சத் சங்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் அந்த சான்ஸ் இருக்கு. பகவான் சொல்ல ஒரு நொடியில உங்களை மாத்திருவேனா. ஆனா அந்த ஒரு நொடிக்கு முன்னாடி நம்ம இந்த பண்ற வேண்டிய விஷயம் எல்லாம் ஒண்ணுதான். எல்லாமே பகவானுக்கு சரணமா இருக்கிறது, எல்லாமே பகவானுக்குன்னு அர்ப்பணம் பண்றது. எதை பண்றோமோ அது பகவானுக்குன்னு. எப்பொழுதும் அனன்ய சேதசா பகவானா இருக்கணும். பகவான் அதுக்காக தான் தன்னோட எவ்வளவோ ரூபங்கள் சொல்லி பார்த்திருக்கா. நான் என்ன இதா நினைச்சுக்கோ, அதா நினைச்சுக்கோ, என் வீட்டுல உன்னோட மாதா பிதா அப்படின்னு நினைச்சுக்கோ, எதை வேணாலும் நினைச்சுக்கோ, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அனன்யமா என்ன நினைச்சுக்கலாம். நீ அந்த மாதிரி அனன்யமா என்ன நினைச்சுட்டு எல்லா கர்மங்களும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தேன்னா, நீ துராச்சாரம் பண்ணியிருந்தாலும் உன்னை ஒரு நொடியில க்ஷிப்ரம் பவதி தர்மா. எவ்வளவு ஒரு அழகான ஒரு இடம் அது. பகவான் வந்து இங்க கேரண்டியா சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் அதை கொஞ்சம் விவரமா சொல்றார். 32ஆம் ஸ்லோகம். மாம் ஹி பார்த்தவ்யபாஸ்ரித்ய ஏபி ஸ்யுப் பாபயோனயः ஸ்திரியோ வைஷ்யாஸ்ததா சூத்ராஸ்தேபி யாந்தி பராங்கதிம். மாம் நான், ஹி நிச்சயமாக, பார்த்த அர்ஜுன சொல்ற, வியபாஸ்ரித்ய அடைக்கலம் கொள்வது, ஏ அவர்,
அபி கூட, யோ யார், பாபயோனய பாபயோனியில் பிறந்தவர், ஸ்திரியோ மகளிர், வைஷ்ய வணிகர்கள், ததா மற்றும், சூத்ரா தொழிலாளி, தே அப்பி அவர் கூட, யாந்தி அடைவார், பராம் பரம கதிம் நிலை. பாப்பயோனியில் பிறந்தவர்கள், மகளிர், வணிகர் மற்றும் தொழிலாளிகள் கூட நிச்சயமாக பரமகதி நிலை அடைவார், என்னிடம் அடைக்கலம் கொண்டு அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு சரணமா பார்க்கலாம். மாம் ஹி பார்த்தவ்ய பாஷ்ரித்ய, மாம் ஹி, மா நெடில் எழுத்து, ஹி குரில் எழுத்து, பார்த்த பார்க்கிறது, தவ்ய த மேல ஆகாத் கொடுத்து, பார்த்தவ்ய பாஷ்ரி பா மேல ஆகாத் கொடுத்து, பார்த்தவ்ய பாஷ்ரித்ய ஸ்ருத்ய, ஏபி ஏ நெடில் எழுத்து, பி ஷார்ட் ஆயிடும், ஏ பிஸ்யு பிஸ்யு பி மேல ஆகாத் கொடுத்து, ஏ பிஸ்யு பாபயோனய பாபயோன, பா யோ ரெண்டுமே நெடில் எழுத்துகள், பாபயோனய ஸ்திரியோ இத்து, ஸ்திரியோ வைஷ்யாஸ்ததா, வைஷ்யா வை மேல் ஆகாத் கொடுத்து, வைஷ்யாஸ்த யா மேல் ஆகாத், ஸ்திரியோ வைஷ்யாஸ்ததா சூத்ரா, சூத்ரா ஷூ நடுவில் எழுத்து, ஷூ மேல் ஆகாத் கொடுத்து, சூத்ராஸ்தேபி, தேபி தே நடுவில் எழுத்து, பி ஷார்ட் ஆயிடும், தேபி யாந்தி பராங்கதிம், பராங்கதிம். சுஜாதாஜி. मां हि पार्थव्यपाश्रित्य येऽपि स्युः पापयोनयः, स्त्रियो वैश्यास्तथा शूद्रास्तेऽपि यान्ति पराङ्गतिम्. இந்த ஸ்லோகத்துல நிறைய பேர் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுவா. அதாவது ஸ்திரீகள், வைஷ்யர்கள், சூத்ரா இவெல்லாம் பாப்ப யோனியில பிறந்தவாளா அப்படின்னு. அதை அப்படி படிக்கூடாது. பாப்ப யோனியில் பிறந்தவர், அதுக்கப்புறமா தான் ஸ்திரீகள், மகளிர்கள், வைஷ்யர்கள், தொழிலாளிகள், இந்த மாதிரி 4 விதமான தனித்தனியா சொல்ற. சோ பாப்பயோனியில் பிறந்தவரா இருக்கட்டும், ஸ்திரீகளா இருக்கட்டும், வைஷ்யர்களா இருக்கட்டும், தொழிலாளிகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவளுக்கு இந்த பரமகதி கிடைக்கும், பகவானோட பக்தி இருந்ததுன்னா. இது அந்த காலத்தோட ஒரு இதுலயும் பார்க்கணும். அந்த காலத்துல எப்படி அவ நினைச்சிருந்தாலோ அதை பத்தியும் பார்க்கணும். அந்த காலத்துல பிராமணா, சத்திரியா அவளுக்கு தான் பரமகத்தியம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற காலம் அது. அப்படி இல்லைங்கிறது சொல்றதுக்கு தான் பகவான் இந்த மாதிரி சொல்ற. அவளுக்கு அப்பதான் புரியும். அந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷனை வச்சுக்காதீங்கோ, அந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு நினைவை வச்சுக்காதீங்கோங்கிறது சொல்றதுக்காக இங்க சொல்றாரு. எந்த மாதிரியான சூழ்நிலையில் பிறந்திருந்தாலும், பாப்ப யோனியில் பிறந்திருந்தாலும் சரி, ஸ்ரீகளா பிறந்திருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பிறப்பு இருந்தாலும் அதுக்கு ஒரு தகுதி இல்லை. அது ஒரு தகுதியா நான் கருதலை. அதுல ஏன் ஸ்திரீகள், வைஷ்யர்கள், தொழிலாளிகள் அவளை தனித்தனியா சொல்லியிருக்கா? ஏன்னா இந்த 3 விதமான இருக்கிறவாளுக்கு ஒரு பிணைப்புங்கிறது ஒரு அதிகமா இருக்கிறது.
ஒரு ஸ்திரீக்கு தன்னோட தன்னோட குடும்பத்துக்கு மேல அதை விட மேல எதுவுமே வச்சுக்க மாட்டா. இந்த காலத்துலயும் அப்படிதான். மாறிண்டு வருது, அது வேற விஷயம். பட் இந்த காலத்திலயும் ஒரு ஸ்திரீக்கு தன் புருஷன் தன்னோட குழந்தைகள் மேல வேற வேற எதுவுமே வராது, முதல்ல அவாதான் அப்படின்னு ஒரு பிணைப்பு இருக்கு. அதே மாதிரிதான் வைசியர்களுக்கும். அவளுக்கு பணம் எப்படி பணம் வருது, எப்படி பணம் போறது, அதுலயே தான் கவனம் இருக்கும். அந்த பணத்தோட ஒரு பிணைப்பு இருக்கும் அவளுக்கு. தொழிலாளிகளுக்கும் தன்னோட கர்மங்கள் மேல அவ்வளோ ஒரு பிணைப்பு இருக்கும். எல்லாத்தையும் விட்டுருவேன், ஆனா நான் எந்த காரியம் பண்றேனோ அதோட ஒரு பிணைப்பு, கர்ம பந்தங்கள் அவளுக்கு ஜாஸ்தி. இந்த பந்தங்கள் இருக்கிறவா இந்த 3 விஷயக்காரர்களுக்கும் ஒரு ரஜச குணம் இருக்கிறது சாத்தியமானது. அதனாலதான் பகவான் அந்த மாதிரி சொல்றார் இந்த 3 பேரையும் தனியா. ஆனா பகவான் அதுக்காக இவாள் மட்டமானவா அப்படின்னு சொல்றது இல்ல. இந்த மாதிரியா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியானவா இருந்தாலும் சரி, அப்படிதான் பகவான் சொல்றார். ஏன்னா எந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தகுதின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப ஞானத்துக்கு தகுதி என்னது? விவேகினோ விரக்தஸ்ய ஷாமாதிகுண ஷாலினஹ முகுக்ஷோரைவ ஹி பிரஹ்ம ஜிக்ஞாசா யோக்யதா மதஹ. ஞானத்துக்கு யோக்கியதன் என்ன அப்படின்னா இந்த 4 விஷயம். விவேகம், எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். விரக்தம், எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது. ஷாலீனம், மனசு அப்படியே ஷாலீனமா வச்சுக்கிறது, டிசிப்ளின்டா வச்சுக்கிறது. அப்புறம் ஜிக்ஞாச, ஒரு ஆர்வத்தோட இருக்கிறது. இதெல்லாம் ஞான யோகத்துக்கான தகுதி. அதே மாதிரி கர்மங்கள் பண்றதுக்கு யோகம், யாகங்கள் பண்றதுக்கு 6 விதமான யோகதை இருக்கு. தேசே காலே உபாயேன திரவியம் ஸ்ரத்தா சமன்விதம் பாத்திரே பிரதீயத்தே யத்தத் சகலம் தர்ம லட்சணம். தேசே காலே, எந்த இடத்துல இருக்கோமோ, எந்த மாதிரியான காலே, எந்த மாதிரி டைம்ல இருக்கணுமோ, உபாயேன திரவியம், கரெக்டான ப்ரொசீஜர் பிரகாரம் பண்றது. பாத்திரே பிரதீயத்தே, சரியான சாமான்களை யூஸ் பண்றது. மந்திரங்கள் சரியா சொல்றது. யததத் சகலம் தர்ம லட்சணம். இந்த 6 விஷயமும் கர்மம் பண்றதுக்கு, ஒரு யாகம் பண்றதுக்கு தேவையானது. அதே மாதிரி அஷ்டாங்க யோகம் பண்றவா அவளுக்கு நிறைய யோகியதை இருக்கு. சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்பிய, எப்படி எங்க இடத்துல இருக்கியோ, சுச்சௌ அதோட எவ்வளவு கிளீனா இருக்கோ, பிரதிஷ்டாப்பிய நல்ல பிரதிஷ்டமா உட்காருது, அந்த மாதிரி ஆசனம் எடுக்கிறது, அது ரொம்ப முக்கியம். ஆனா பக்தி யோகத்துக்கு தான் எதுவுமே யோகியதை தேவையில்லை. தேசா நியமஸ்தாஸ்மின் ந காலா நியமஸ்ததா, பத்ம புராணத்துல ஒரு தேசம் டைம் எதுவுமே வேண்டாம். அதுக்கு பக்தி யோகம் பண்றதுக்கு ஒரு யோகியதையும் வேண்டாம். பாக்கி எல்லாத்துக்கும் யோகியதை வேண்டியிருக்கு. இந்த மாதிரிதான் பண்ணணும்னு இருக்கு. பக்திக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனாலதான் பகவதர் மாமி பார்த்தபியபஸ்ருத்ய ஏபிஷ்யு பாபயோனஹ ஸ்திரியோ வைஷ்யாஸ்ததா சூத்ரஸ்தேபி யாந்தி பராங்கதிம். இப்ப யார் இந்த மனுஷனா இருக்கிறவன் பாப்பி, பாவம் பண்றவன். ஆனா இங்க பாப்ப யோனஹா அப்படிங்கிறா, அதாவது பாபமான யோனியில் பிறந்தவா அப்படிங்கிறா. பாப்பமான யோனியில் பிறக்கிறவான்னா போன ஜென்மத்துல பாவம் பண்றவா, அவளை பத்தியானது அது.
சோ இங்க வந்து பாவிகளை பத்தி சொல்ல, சதுச்சார அந்த அந்த மாதிரி பாவிகள்லாம் அவளை பத்தி சொல்ல, அவளுக்கு தான் பகவான் உடனே தந்துருவேன் அப்படிங்கிற. இந்த மாதிரி பாப்ப யோனியில பிறந்தாலும் சரி, அதை தனியா எடுத்துட்டு ஸ்திரீயா இருக்கட்டும், வைஷ்யர்களா இருக்கட்டும், சூத்திரர்களா இருக்கட்டும், எந்த மாதிரியானவா இருந்தாலும் வியபாஸ்ரய, எனக்குள் ஆசிரியம் எடுத்துக்கிறவா, வியபஸ்ரித்ய, எனக்குள்ள அடைக்கலம் கொள்றவா, அவளுக்கு பரமகத்தியம் கிடைக்கும் அப்படின்னு பகவான் கேரண்டீடா சொல்லிட்டு இருக்காரு. எல்லாமே எல்லாம் கேரண்டி தான், அவளோட ப்ராமிஸ். மோதிக்கு கேரண்டி அப்படிங்கிறா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பகவான் இங்க கேரண்டி சொல்ற எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 33வது ஸ்லோகா. கிம் புனர் பிரஹ்மணா புண்ணியா பக்தா ராஜர்ஷயஸ்ததா அநித்யமசுகம் லோகமிமம் பிராப்ய பஜஸ்வ மாம். கிம் என்ன, புனக மீண்டும், பிராமணா பிராமணர்கள், புண்ணியாக புண்ணியம் செய்த, பக்தாக பக்தர்கள், ராஜர்ஷய ராஜரிஷிகள், ததா மற்றும், அனித்யம் நிலையற்ற, அசுகம் சுகமற்ற, லோகம் லோகம், இமம் இந்த, பிராப்ய கிடைத்த பின், பஜஸ்வ வழிபடுவார், மாம் என்னை. பகவான் அதை கண்டினியூ பண்ணி சொல்ற, அப்படி இருக்கிற வாழ்க்கை கிடைக்கும்னா புண்ணியம் செய்த பிராமணர்கள் ராஜரிஷிகள் பற்றி என்ன கூறுவது? இந்த உலகம் நிலையற்றது, சுகம் இல்லாதது என்று அறிந்த பின் என்னை வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு வருஷனா பார்க்கலாம். கிம் புனர் பிராமணா புண்ணியா, கிம் புனர் பிராம, புனர் ரஃபார் கொடுத்து, பிராம இருக்கலாம், பிராமில் ஒரு ஆகாத் கொடுத்து, புனர் பிராமணா புண்ணியா, புண்ணியா பூமியில் ஆகாத் கொடுத்து, பக்தா பக்தா இக்தா இருக்குல்ல, பாமில் ஆகாத் கொடுத்து, பக்தா ராஜர்ஷயஸ்ததா, ராஜர் ரஃபார் கொடுத்து, ஷய ஷய குரில் எழுதுகள், யஸ்த யமில் ஆகாத் கொடுத்து, பக்தா ராஜர்ஷயஸ்ததா அநித்யம, அநித்யம நித்ய நீமிலாக, அநித்யம சுகம் லோகம், சுகம் அது சுக இல்ல, சுகம் லோகம் அப்படின்னு நிறுத்திக்கலாம். இல்லைன்னா லோகமிமம், லோகமிமம் பிராப்ய, பிராப்ய பிராமிலாக கொடுத்து, அநித்ய சுகம் லோகமிமம் பிராப்ய பஜஸ்வ மாம், பஜஸ்வ ஜமிராகாத் கொடுத்து, பஜஸ்வ மாம் அநித்யம் சுகம் லோகமிமம் பிராப்ய பஜஸ்வ மாம். किं पुनर्ब्रह्मणा पुण्या भक्ता राजर्षयस्तथा अनित्यमसुखल्लोकमिमं प्राप्य भजस्व माम्. பியூட்டிஃபுல். நீங்களும் கத்துன்ட்டு இல்ல, வெரி குட். முதல்ல நீங்க கொஞ்சம் கஷ்டப்படு இந்த ஜாயின் பண்றதுல, பர்ஃபெக்டா சொல்லிட்டேன். வெரி குட். கிம் புனர் பிராமணா புண்ணியா பக்தா ராஜர்ஷயஸ்ததா. மகாபாபிகளா இருக்கட்டும், எந்த பாப்பியோனியில பிறந்தவாளா இருக்கட்டும், பாக்கி எல்லாரும் ஸ்திரீகள் வைசியர்கள் சூதர்களா இருக்கட்டும், அவளுக்கே கிடைக்கிறச்ச பிராமணர்களும் சத்திரியர்களுக்கும் கிடைக்காம இருக்குமா? அவளை பத்தி என்ன சொல்றது? அவளுக்கு முக்கியமா கிடைக்கும். புண்ணிய பிராமணா அப்படிங்கிறா. துராச்சாரின்னு நம்ம பாவிகளை சொல்றது மாதிரி இங்க பிராமணால புண்ணிய புண்ணிய பிராமணா அப்படிங்கிற. புண்ணிய பிராமணா
பாப்பயோனவாளுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது பிராமணா. ஏன்னா நல்ல யோனிகள்ல பிறந்தவா தான் பிராமணரா பிறக்க முடியும். எந்த மாதிரியான நல்ல காரியங்கள் பண்றதுனாலதான் பிராமணாலாம் இந்த மாதிரி நம்ம வர்ணமா எடுத்துக்க வேண்டாம் பிராமணா அப்படின்லாம். பிராமணாலாம் என்ன, ஒரு நல்ல சூழ்நிலையில ஒரு அத்தியாத்மமான ஒரு சூழ்நிலையில பிறக்கிறது தான் பிராமணர்கள். பிராமணலா பிறக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே இது இல்ல. என்ன பிராமணலா பிறந்துட்டோம்னு பெருசா எடுத்துக்க வேண்டாம். நீங்க பண்ண புண்ணியங்கள்னால உங்களுக்கு இந்த சூழ்நிலை கிடைச்சிருக்கு. எந்த மாதிரி சூழ்நிலை, ஒரு ஆன்மீகமான ஒரு சூழ்நிலை கிடைச்சிருக்கு. ஏன் கிடைச்சிருக்குன்னா, நீங்க போன ஜென்மத்தையே ரொம்ப நல்லவா பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு விட்டுட்டேள் என்ன அடையறதுக்கு. சோ எனக்காக உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். இப்ப சூழ்நிலையும் நல்லா பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த சமயத்துல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பாக்குறது கிடைக்கிறதுக்கு, என்னோட சேர்ந்துக்கிறதுக்கு. அப்படிங்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கொடுத்திருக்கேன்னு தான் அதுல அர்த்தமே தவிர, பிராமணனா பிறந்தேன் அப்படின்னு அதை எடுத்துக்க வேண்டாம். புண்ணிய பிராமணா அப்படின்னு தான் சொல்லியிருக்கா. பிராமணலா பிறந்தவாளை பத்தி சொல்ல, புண்ணியங்கள் பண்ற பிராமணர்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி ராஜ ரிஷின்னு சொல்லியிருக்கா. வெறும் ராஜாக்கள் சத்திரிகளை சொல்ல, ரிஷி மாதிரி வேலை பண்ற ராஜாக்களை பத்தி சொல்றா. ஜனகர் மாதிரியான ராஜாக்களை பத்தி சொல்லிருக்கா. அவளும் பக்தாவா இருந்தாதான். கிம் புனர் பிராமணா புண்ணிய பக்தா ராஜஸ்ரேயஸ்தா. பக்தியோட இருக்கிற பிராமணர்களும் சத்திரியர்கள் அப்படிதான் சொல்லுவாரே தவிர, பிராமணர்கள் சத்திரியர்கள் எல்லாருமே அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல. புண்ணிய பிராமணாகளும் ராஜ ரிஷிகளும் பக்தர்களா யார் இருக்காளோ அவளை பத்தி சொல்றார். அவளை பத்தி நான் என்ன சொல்றது அப்படிங்கிறார். அனித்யம சுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம். இந்த மனுஷ ஜென்மம் தான் நம்ம கடைசியான ஒரு சான்ஸ். ஏன்னா இந்த மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல யோனிலேருந்து நமக்கு பிறப்பு கிடைச்சிருக்கு. இதுதான் பெஸ்ட் சான்ஸ் நமக்கு கிடையாது. ஏன்னா இங்கதான் நமக்கு அந்த ஒரு தனி அறிவு கொடுத்திருக்கா, சுய அறிவு கொடுத்திருக்கா பக்தி மார்க்கத்துல போறதுக்கான. ஆனா இந்த ஜென்மம் போயிட போறதுதான். இந்த உடம்பு எல்லாமே தனி மறைச்சு போக போறதுதான். இந்த உடம்பு எந்த செகண்ட்லயும் நம்ம போயிடும் நம்மளை விட்டு. சோ எவ்வளவு சீக்கிரமா நம்மளால இந்த விஷயம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பண்றது நல்லது நம்ம. ஏன்னா இது அனித்தியமானது, அசுகமானது இந்த லோகம். துக்காலயம் சொல்லிருக்கார் முதல்ல பகவான். அந்த மாதிரியானதுன்னு நமக்கு தெரிஞ்ச அப்புறமும், இந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை எல்லாம் கிடைச்சப்புறமும், எந்த மாதிரியான ஒரு பிறப்பு கிடைச்சாலும் என்ன அடையலாம், வெறும் பக்தி பண்ணா போரும் அப்படின்னு இப்படி அழகா சொல்லியும் நம்ம இந்த மனுஷ பிறவி எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணாம இருந்தோம்னா நம்மளோட முட்டாள் வேற எங்கேயுமே கிடையாது. 30வது ஸ்லோகத்திலேருந்து இந்த ஸ்லோகம் வரைக்கும் 7 விதமான மனிதர்களை பத்தி சொல்லியிருக்கார். மனிதர் மட்டும் இல்ல, எல்லார பத்தி சொல்லியிருக்கார். 7 விதமா சொல்லியிருக்கார். பாவம் பண்றவா, பாப யோனியில பிறந்தவா, ஸ்திரீகள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள், பிராமணர்கள், சத்திரியர்கள், எல்லா விதமான மனிதர்களையும் கவர் பண்ணிட்டார் அவர். எந்த மாதிரியான பிறப்பு இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான வருணத்துல பிறந்தாலும் சரி, எந்த மாதிரியான பாவங்கள் இந்த ஜென்மத்துல வந்தப்புறமும் பண்ணாலும் சரி, எந்த மாதிரியான மனிதனா இருந்தாலும் சரி, அவளுக்கு இந்த பகவான்கிட்ட அடையறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கேன். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. எந்த மாதிரியான இருக்காலும் ஒரு க்ஷணத்துல வாழ மகாத்மாவாக்கிடுவேன். இதுல பாப்ப யோனின்னு வேற சொல்லிருக்கார். பாப்ப யோனினா என்ன? பாப்ப யோனில, பாபமான யோனில பிறந்தவா அப்படின்னு. அத ஒரு மாதிரியா நினைச்சு பார்த்தீங்கன்னா, பாப்ப யோனில பிறந்தவா இந்த சுய இல்லாத ஜந்துக்கள், மாடா இருக்கட்டும், ஒரு
மிருகமா இருக்கட்டும், ஒரு பட்சியா இருக்கட்டும், எல்லாருக்குமே சான்ஸ் இருக்குங்கிற. வெறும் தேவை இங்க ஒரு பக்தி தான். அந்த பக்திக்கு தேவையானது அர்ப்பணம். இந்த மாதிரி லைனா முழுசா படிச்சுன்னு பார்த்தேன்னா கிளியரா புரிஞ்சிடும் நமக்கு. 4 விதமான பக்தர்கள் இருக்கா அப்படின்னு 7வது அத்தியாயம் அர்த்தார்த்தி, அர்த்த, ஜிக்ஞாசு, ஞானி அப்படின்னு 4 விதமான பக்தர்கள் இருக்கா அப்படின்னு 7வது அத்தியாயத்துல இருக்க. இங்க 7 விதமான பக்தர்கள் பத்தி சொல்லியிருக்கார். அதுல பக்தர்களை பத்தி சொல்லியிருக்காரு. இங்க பக்தர்களா மாறினவா பத்தி சொல்லியிருக்காரு. சோ எந்த மாதிரியான வர்ணத்துல இருக்கட்டும், எந்த மாதிரியான ஆசிரமத்துல இருந்தாலும் எல்லா பக்தர்களும் இந்த 4 விதமான பக்தர்களா மாறிண்டு முழுஷா அர்ப்பணம் பண்ணிண்டு பகவான்கிட்ட அப்படி இருந்தானா பகவான் மோட்சம் கிடைச்சிரும். கிம் புனர் பிரஹ்மணா புண்ணியா பக்தா ராஜர்ஷயஸ்ததா. இதுல பக்தா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த பிராமணா, ராஜர்ஷி இதெல்லாம் அடுத்தது. முதல்ல முக்கியமான வேர்டு இதுல இப்படி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அதுல பக்தா தான். எந்த மாதிரியான 7 விதமான பக்தர்களை பத்தி இந்த 3 ஸ்லோகங்கள்ல பார்த்தேன்னா 4 ஸ்லோகங்கள்ல பார்த்தேன்னா சொல்லியிருக்காரு. எந்த மாதிரியான மனிதனா இருந்தாலும் போரும், எந்த மாதிரியான ஒரு பாப்பையும் இல்ல பிறந்த ஒரு ஜந்துவா இருந்தாலும் சரி, ஒரே விஷயம் பக்தி இருந்தானா க்ஷணத்துல உங்களை நான் தர்மாத்மாவா ஆக்கி என்னோட அழிச்சுன்னு போயிடுவேன். என்னோட பரமகத்தியும் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு பகவான் அறிவிச்சிருக்கார். இத நம்ம பக்காவா நம்பணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. இதுல நிறைய ஆழ்ந்து யோசிச்சுண்டு சிந்தனை பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில இது கொண்டு வந்தோம்னா இந்த நமக்கு கோல்டன் சான்ஸ், இதோட நல்ல சான்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி பண்ணணுங்கிறது தான் எனக்கு ஆசை. இதை பண்றதுக்கு தான் நானும் ட்ரை பண்றேன். நிறைய பாவங்கள் எவ்வளவுலாம் பண்ணிருக்கோம், அதெல்லாம் மறந்துருங்க ஒரு செகண்ட்ல. ஏன்னா பகவானே மறக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. எல்லாத்தையும் மறந்துட்டு பகவான்கிட்ட அப்படி ஒரு அர்ப்பண பாவத்தோட ஒரு பக்தி பண்ணோம்னா நிச்சயமா நமக்கு விடிவு காலம் இருக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्ण. जय श्री कृष्णा सर, थैंक यू. जय श्री जय कृष्ण. श्री कृष्ण सर, थैंक यू. Thank you, sir. जय श्री कृष्ण.